வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது காட் ஃபாதர் அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா மலையாளத்துல கூடாஷா அப்படின்ற பேர்ல ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷனை வந்து தந்தி ஒன்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல பாபுராஜ் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் பயங்கர டிஃப்ரெண்டா அமைக்கப்பட்ட ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு கேங்ஸ்டர் தன்னோட வாழ்க்கையில மல்டிபிள் டைம் லைன்ஸ்ல நடந்த சம்பவங்களை தேடி போறது அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல தான் இந்த கதையை அமைச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த கேங்ஸ்டர் தான் வந்து பாபுராஜ். இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு திறமையான ஆளு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இவர் என்ன தப்பு பண்ணாலும் எந்த விதமான எவிடன்ஸ் அப்படின்றதுமே விட மாட்டாரு. அண்ட் இவர் இறங்கக்கூடிய செயல்கள்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு விதமான நியாயம் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுவும் குறிப்பா பெண்களுக்கு அகைன்ஸ்டா நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு ஸ்ட்ராங்கா குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டரா இவரை காட்டியிருப்பாங்க. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் இவரோட வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பொண்ணு வளர வளர இவர் இந்த கேங்ஸ்டர் தொழிலெல்லாம் விட்டுட்டு நார்மலான ஒரு லைஃப்குள்ள போலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. திடீர்னு இவரோட வாழ்க்கையில நடந்த நிறைய விஷயங்கள்ல வந்து இவர் மறந்துடுறாரு. அண்ட் அதை ரீகலெக்ட் பண்றதுக்காக இவர் முயற்சி பண்றாரு. ஸோ எதனால அதெல்லாம் மறந்தாரு, அவர் வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, அண்ட் அவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அதை ரீகலெக்ட் பண்ணாரா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட அந்த கான்செப்ட் அப்படின்னே சொல்லுவேன். ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு கதைக்களம். அதை உண்மையிலே ரொம்ப நீட்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. டு அன் எக்ஸ்டென்ட் கொஞ்சம் டீசென்டாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். அதுலயும் அந்த சைக்கலாஜிக்கல் பார்ட் அப்படின்றது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. அதுலயும் அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் இருக்குல்ல, உண்மையிலே ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பாபுராஜோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை தட்டி கேட்கிறாரு அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்படிப்பட்ட கொடுமைகள் நடக்கும் போது தன்னோட மகளுக்கு என்னாவது நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தை இவர் காட்டுறது அப்படின்றதுமே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. டியூரேஷன் வைஸ்மே 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். ஓவரால் ஒரு வித்தியாசமான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பா இருந்துச்சு. பட் பிரச்சனை என்னன்னா, இந்த படத்தோட அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் தவிர அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா எடுக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுலயும் அந்த டைம் லைனை ஹேண்டில் பண்ண விதம் அப்படின்றது இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். உதாரணத்துக்கு ரீசெண்டா வந்த மகாராஜா படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைம் லைன் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்பவே நீட்டா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு விறுவிறுப்பு இதுல மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். மத்தபடி இது ஒரு டிஃப்ரெண்டான அட்டெம்ப்ட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.